இப்படி முருகபெருமானோட ஆலயத்துல, திருப்பரங்குன்ற ஆலயத்துல விபூதியை அழிச்ச திருமாவளவன் அங்க இருக்கின்ற அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போயிருக்காப்ல. அங்க பாத்தீங்கன்னா அந்த குல்லா கொடுக்குறாங்க. அந்த குல்லாவை எங்கேயாவது காத்துல பறந்துட போகுது அப்படின்னு இப்படி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாப்ல. எப்பா இப்போ பிரச்சனை இல்லைப்பா, விபூதி தான்ப்பா எனக்கு பிரச்சனை, குல்லா போட்டோம்னா நான் அப்படியே நல்லா இருப்பேன்ப்பா, அப்படியே ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படின்னு மானங்கட்ட வேலையும் திருமாவளவன் அங்கே பார்த்துருக்காப்ல. திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இந்த முருகன் ஆலயத்துக்கு வர்றது இதெல்லாம் அப்பட்டமான நாடகம் தான். ஏன்னா திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இப்படி இருந்தா அது வந்து மசூதி, உயரமா இருந்ததுன்னா அது சர்ச்சு, ஆனா அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோவில் அப்படின்னு கேவலமா பேசின ஆளுதான் இந்த திருமாவளவன். இப்படி கட்டியிருந்தா, கூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில்.